காலையில ஆபீஸுக்கு கிளம்பினா போதும் இந்த டிராபிக் சிக்னலையே பாதி நேரம் போயிடுது. சிக்னல் வேலை செய்யலனா அவ்வளவுதான், மொத்த ரோடும் பிளாக் ஆயிடும். ஆனா உலகத்தையே ஒரு நாட்டுல ஒரு டிராபிக் சிக்னல் கூட கிடையாது, ஆனா அங்க நெரிசலும் ஏற்படாதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அந்த நாடு இந்தியாவுக்கு பக்கத்துல தான் இருக்கு. அந்த குட்டி நாடு தான் பூட்டான். இதோட தலைநகர் திம்பு. மொத்த நாடோட மக்கள் தொகையே வெறும் 8 லட்சம் தான். உலகமே டிஜிட்டல் மயமாகி ஏஐ தொழில்நுட்பத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிற இந்த காலத்துல பூட்டான் நாட்டுல எந்த ஒரு சாலையிலும் ஆட்டோமேட்டிக் டிராபிக் சிக்னலே கிடையாது. அப்போ அங்க எப்படி டிராபிக்கை மேனேஜ் பண்றாங்க? சிக்னல் விளக்குகளுக்கு பதிலா அங்க பயிற்சி பெற்ற டிராபிக் போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. அவங்க தங்களோட கைகளை சைகை காட்டி வண்டிகளை வழி நடத்துறாங்க. இவங்க கையை அசைக்கிறத பாக்குறதுக்கு ஏதோ ஒரு அழகான கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லணும்னா கடந்த 1990ல இங்க டிராபிக் சிக்னல்களை கொண்டு வந்தாங்க. ஆனா மிஷின் சிக்னல் ரொம்பவே செயற்கையா இருக்கு, எங்களுக்கு இந்த மனிதநேயமிக்க காவலர்களின் கையசை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் அதை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால சிக்னல்களை தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பூட்டான் மக்கள் அவசரப்படாம ரொம்ப பொறுமையாவே வண்டி ஓட்டுவாங்க. தேவையில்லாம யாரோ ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. ரோட்ல பாதசாரிகளுக்கு தான் முதல் மரியாதை. மிஷின்களை விட மனிதர்களின் புரிதலும் ஒழுக்கமும் தான் சிறந்ததுன்னு பூட்டான் நிரூபிச்சு இருக்காங்க.